ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா என் கையே உடஞ்சி போச்சு. அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் விருந்தாளி வந்திருக்காங்க. என்ன இது என்ன திறந்து காமிடா. அது திறக்கடா. இது யாரு? எங்கள் குழந்தை பொண்டாட்டி. லைவ்ல எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ரோஸ் கலர் பிங்கு பிங்கு பிங்குண்டு என் குழந்தை பொண்டாட்டி பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கு. என்ன சிக்கன் வெந்துட்டு இருக்கு பாருங்க. சிக்கன் பாருங்க. சிக்கன் சிக்கன் வேகுதா? சிக்கன் வேகுது. என்ன கிண்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. சிக்கன் வெந்துட்டு இருக்கு. சிக்கன் இருக்கு. எல்லாரும் சரி என்னை பார்க்க வந்தாங்க. வந்து சிக்கன் எடுத்து சமைச்சு நம்மளுக்கும் சேர்த்து சமைச்சு கொடுத்துட்டு போறாங்க. ஏன்னா ஏதாச்சும் விசேஷம் நல்லது கெட்டதுனாலே வராங்க. இல்லாட்டி வரவே வர்றதில்ல. ஏன்னா அப்போ கை உடஞ்சி இப்போ எனக்கு கை உடஞ்சதுனால பாருங்க. கை உடஞ்சிருக்கு வந்திருக்காங்க. அதுதான் விசேஷம். அதுதான் விசேஷமா இவங்களுக்கு. பார்த்தீங்களா இப்படிலாம் வச்சுக்கிட்டு என்னத்த செய்ய? ஏன்னா ஆமாந்தா வரும்போது இதே கூட்டிட்டு பட்டு குட்டு பட்டு குட்டு காமி காமி பட்டு பெரிய புதிய கெஸ்ட். ஆமா புதிய கெஸ்ட். கொஞ்சம் சத்தமா பேசினா கொஞ்சம் நல்லா கேட்கும். புது கெஸ்ட் கை உடஞ்சது பார்க்க வந்திருக்காங்க. அவங்க பெரியம்மாக்கு காலையிலேருந்து எங்களை விரட்டினதே மிச்சம். என் மயங்களை விரட்டினது. ஹாய். இது பாரு. அது வந்து எங்க குழந்தை பொண்டாட்டி. என் குழந்தை பொண்டாட்டிக்கு எங்க குழந்தைக்கும் குழந்தைய பொண்டாட்டிக்கு 2 பிள்ளைங்க. இது தத்தெடுத்து வளர்க்குது. 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க. இது பாருங்க. இந்த சின்னவே கடைக்குட்டி எங்க வீட்டுல கடைக்குட்டி. அப்புறம் எங்க மாமி அவங்க காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு படுத்து தூங்குறாங்க. பாவம் வேலை செஞ்சாங்க. பாருங்க எங்க வீடு. அப்புறம் யாரு இருக்கா நம்ம வீட்டுல? எங்க இது நான் திரும்பிக்கிருச்சு. ஏன் ஒரு முகத்தை இந்த பக்கம் திருப்புங்க, இந்த பக்கம் திருப்புங்க. இது எங்க நாத்துனா நீங்க பார்த்துக்கங்க. என்ன பார்க்க வந்திருக்காங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் சிக்கன் பண்ணுறோம். சிக்கன் பண்ணி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால தான் எல்லோரும் வந்துருக்காங்களே. மற்ற நாள் வந்துருக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் வந்திருக்காங்க. அங்கே அந்த ரூமில் ஹரி படுத்திருக்கானா? ஆமாம். அதுதான் இதான் எங்கள் ஃபேமிலி. ஏற்கனவே ஊரில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கோலத்தில் என்னை பார்த்துருக்க மாட்டேங்க. இது வேற கோலம். கையோடுஞ்ச கோலம். ஆமாம். சாமி கிடந்து உருண்டுகளா சாமிகளா சொல்லி விட்டுறது. அவங்க ஒரு மூலையில் உட்காந்துருந்தாங்க. முதலே எடுத்துருந்துருக்கலாம். முதலே எடுத்து ஒரு ஆள் சிக்கன் கழுவிட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் சோறு வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் கறி சமைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இருட்டி போச்சு. இதுதான் எங்கள் வீடு. பார்த்துக்கோங்க. என்ன பாத்திரம் தேய்ச்சி வச்சுருக்கு. எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹோம் டூர் இந்த வாரம் போடலான்னு நினச்சேன். நமக்கு நேரம் தெரியல. கையை உடஞ்சி போச்சு. ஏன்னா பார்த்துக்க சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? சிக்கனு அப்புறம் நான் சிக்கனுக்கு இந்த பெட்டி வச்சுருக்கேன். எடுத்து காமிப்பா தங்கம். பாருங்க. சிக்கனு வறுக்கிறதுக்கு பெட்டி வச்சுருக்காங்க. அதில் சிக்கன் வெந்துட்டுருக்கு. ஏன்னா அப்போ கத்த சாப்பாடு வெந்துருச்சு. பாருங்க. எல்லாம் இதுவே கூட்டு குடும்பத்தில் ஒரு டேஸ்ட்டும் பார்க்கறதில்ல. மொத்தம் வச்சு எல்லாரும் அடிச்சு அடிங்கடா சாமின்னு மொத்தம் வச்சிடுறது. நல்லா நிறையா சிக்கன் எடுத்து சாப்பிட்றோம். அதுக்காக கொஞ்சமாக வச்சாதான் டேஸ்ட். நிறையா வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அள்ளி சாப்பிடுங்கன்ட்டு. ஸ்ரீ ஒரு பக்கம் போயிருக்கேன். ஹரி ஒரு பக்கம் படுத்துருக்கான். நாங்கள் வந்து இந்த ரோஸ் கலரு பிங்க் கலரில் ஒரு யூடியூப் தொடங்க சொல்லிட போகிறேன். இப்போ தொடங்கிட்டு தொடங்குறேன். இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைபருக்குலாம் எனக்கு வந்துருங்க. போங்க. பிரச்சனை இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஆனால் லைவுக்கு எனக்கு ஒரு தடவை வரணும், அந்த பிள்ளைக்கு ஒரு தடவை போகணும், மாற்றி மாற்றி வரணும். சரியா? ஒரே டைம்ல லைக் வரும். பிச்சு பிடிப்பிச்சு இல்லையா? இந்த கையை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியல, ஒரு கையிலேயே தூங்கிக்கிட்டு வேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு வைக்க. சரியா? சிக்கன் ஒரு வாய் வச்சு பண்ண வெந்துருச்சா வேகலையா? வேகலை. ஓகே, அங்கே வெந்துச்சா? வேலை அந்த காய் எடுத்துட்டு அது கிட்டு காய் ஆத்து கையா பபுள் மாஸ் கிட்டது என்னதுண்ணா பட்டு கிண்ணி அவங்க இன்னும் இல்லையாவா பட்டு குட்டு மஜ்ஜியை கூட நிறுத்தலாம். பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா இந்த பிள்ளை சட்டையை பார்க்காம ஆம்பளை பிள்ளை சட்டையை போட்டுருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த சட்டை தான் கலட்டுறதுக்கு வசதியாக இருந்துச்சு. இந்த பிளாஸ்டர் போட்டிருக்கிறதுனால கலட்டுறதுக்கு வசதியாக இருந்துச்சு, அதனால தான் இதை போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு பா இங்கிட்டு வா இதே என் குழந்தை பையன் ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய் எல்லாருக்கும் ஹாய். குட்டுன்னு தூக்கிப்பா. என்ன சாப்பிட்றோம்? சிக்கன் சாப்பிட்றோம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி எல்லாம் குட்டு இதான் குட்டுவான். எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய் see you. இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பா